அப்படின்னா எப்பவுமே இந்த யங் சாமா இருக்கும். உங்களோட பாடல்கள் கேட்டால் நம்மளே வந்து அந்த காலேஜ் லைஃப்குள்ளேயே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான பாடல்கள் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய உங்களுக்கு ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஸோ பீங் அ மியூசிக் டிரெக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர், டிரெக்டர் அண்ட் நீங்கள் ஒரு சிங்கர், ஹிப்ஹாப் அப்படிங்கிற வந்து ஒரு நியூ கல்ச்சரையே வந்து ட்ரெண்டிங்காக கொண்டு வந்து நீங்கள் அது ஒரு மாஸாக வந்து நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மட்டும்தான் அதில் தனி ஒருவனாக இருக்கீங்க. ஸோ எங்கள் கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக, நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ரிட்டன் ஆஃப் தி டிராகன் ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்களை சந்திச்சிருக்கீங்க. அது வந்து ஒன் கொஸ்டின் நான் உங்ககிட்ட போட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம். ஸோ ஹிப்ஹாப் ஆதி வந்து பல அவதாரங்கள் இருக்கு. பட் ஹிப்ஹாப் ஆதியோட பிடிச்ச அவதாரம் என்ன? இப்படி தான் ஆரம்பித்தேன். என்னோட முதல் அடையாளம் வந்து நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். அதில் ஃபார்ச்சுனேட்லி உங்கள் அன்பால் ஒவ்வொன்றா அது எல்லாமே அந்த ஒவ்வொரு கனவும் சாத்தியமாச்சு. பட் டேக் அவே த ஃபேம், டேக் அவே எவ்ரி திங், மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து அப்படின்னா வந்து இஃப் யூ டேக் அவே ஆல் த ஷெல்ஸ் டீப் இன்சைட், உள்ளே வந்து நான் ஒரு ஆல்வேஸ் அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அட் ஹார்ட். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து நான் ஒரு கலைஞன், ஒரு சுதந்திர இசை கலைஞன். படங்கள் பண்ணுறப்போ சுதந்திரமான கருத்துக்கள் சொல்கிறதுக்காக தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் இந்த முதல் படம். ஸோ அதுவுமே வந்து அதை நோக்கின பயணம் தான். ஸோ வந்து எங்கள் கருத்துக்களை சமுதாயத்துக்கு சொல்ல கலையை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் மியூசிக் யூஸ் பண்ணி இந்த டைமில் மூவிஸுங்கிற மீடியம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ பேசிக்காக ஸ்க்ராட்சாக பார்த்தா நான் ஒரு கலைஞன், எல்லா வகையிலும் இது பண்ணேன். அடிப்படையில் ஒரு கலைஞன். பியூட்டிஃபுல் ஆன்சர். கலைஞனுக்கு வந்து வேற என்ன, ஒரு இண்டிபெண்டாக அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செஞ்சு மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் இருக்குது. தட் இஸ் பியூட்டிஃபுல் ஆன்சர். கோவைனா கெத்து அப்படின்னு அந்த மாசா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கோயம்புத்தூர் ஒரு ட்ரெண்டிங் பண்ணணும், அந்த சாங் இல்லாமல் நாங்கள் யாருமே ட்ரெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது எங்கள் ஊர் தாறுமாறு, எங்கே வேணாலும் கேட்டுப்பாரு. ஏனுங்க உங்களுக்காக பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கான மைக் கொடுத்துடலாங்க. ஸோ இது பத்திரிகையாளர்களோட கேள்விக்கான தருணம். ஸோ நீங்கள் உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். உங்கள் நேரம் எடுத்துகிட்டு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேரை போன சந்திப்பில் பார்த்தேன். என் படம் பிடி சாருக்காக வந்திருந்தப்ப அண்ணனெல்லாம் அங்கே பார்த்தேன். அண்ணெல்லாம் கேள்வி கேட்டார், பதில் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சொந்த மண்ணுக்கு திரும்ப சொந்த ஊருக்கு வந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மைக் அவங்களுக்கு வேணும்னா ஓகே. அந்த சைடில் நிற்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக நின்றுட்டாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து போயிடலாம். ஓகே சார், உங்கள் லோகோவில் டிராகன் ரீசன் என்ன? லோகோவில் டிராகன் போட்டிருக்கீங்களா, அதுக்கான ரீசன் என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரெய்லர், இந்த வேர்ல்டு டூர் ஆரம்பிக்கிறப்போ ஒரு ட்ரெய்லர் விட்டோம். அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அதுக்கான pretty much எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதாவது டிராகன்கள் பொதுவாக போருக்கு கிளம்புனதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து அதோட டென்னுக்கு திரும்ப வரும், எப்போவாச்சும் வரும். ஆனால் பொதுவாக டிராகன்கள் திரும்புவதில்லை. ஒருவேளை திரும்பினால் அப்படிங்கிறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இந்த கோவை தெருக்களிலே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒரு மைக் எடுத்துக்கிட்டா செக் என்ன கேக்குதா? செக் 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 செக். ஃபீட்பேக் கூட கொஞ்சம் குறைச்சிருங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இந்த மானிட்டர்ஸில் இருக்கிற ஃபீட்பேக் கூட கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். நாங்கள் ஜஸ்ட் பேச தானே செய்கிறோம். செக். ஓகே. இந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள். இந்த இன்னிச்ச நிகழ்ச்சி எங்கே நடக்குது, வென்யூ அதெல்லாமே? ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது. அண்டு நேற்று அதுக்கு தான் வந்திருந்தோம், இந்த பத்திரிகை சந்திப்பு இன்னைக்கு. நேற்று வந்து என்னென்னா மொத்தமாக லொக்கேஷன் ஃபீட்பேக் நீங்கள் கட்டே பண்ணிடலாம். ஓ அண்ணா மைக்கில் இருக்குது. ஓகே டன். இந்த ப்ரோக்ராம் வந்து கொடிசியா கிரவுண்ட்ஸில் நடக்குது. அண்டு இன்னைக்கு ப்ரெஸ் மீட். நேற்று வந்து முழு நாள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த இடத்த வந்து பார்த்துட்டு எங்கேருந்து எப்படி வருது. ஏன்னா வந்து பொதுவாகவே வந்து இப்போ எங்களோட கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெகுலராக ஒரு திரைப்பட இசையமைப்பாளரோட கான்செப்ட் கிடையாது. நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கான்செப்ட் பற்றி நான் ஒரு ப்ரீஃப் அண்ணன் கேட்டனால டோட்டல் ப்ரீஃபாக சொல்லிடுறேன். நேற்று வந்து இடம்லாம் பார்த்தோம். கொடிசியா கிரவுண்ட்ஸ் தான் இடம்.
ஸோ பார்க்கிங் செக் பண்ணோம், ஃபுல்லாக ரெக்கி போனோம். அண்டு 2 ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள படாத பாடு படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஏன்னா ஏன்னா மக்கள் எங்களை நம்பி வரப்போ நாங்கள் இவங்கள நம்பி வரோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணோம். அண்ட் அவங்க பொறுமையாக காலையிலேருந்து ஃபுல்லாக டே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பார்த்து இது பண்ணி செப்டம்பர் 8க்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அண்டு வர வழியில் இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஸோ அந்த கன்ஜெஷன்லாம் இருக்குது. ஸோ கான்சர்ட்டுக்கு வரவங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே பிளான் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம். கான்செப்ட் பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். இது வந்து பொதுவாக வந்து ஒரு உட்காந்து ஒரு மியூசிக் வாசிக்கிறோம், அப்புறம் ஒரு சிங்கர்ஸ் வராங்க, அப்படி இருக்காது. ஒரு எம்சி இருப்பாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, அப்படியும் இருக்காது. இந்த கான்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் நான் மட்டும்தான் இருப்பேன் ஸ்டேஜில். என் கூட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறது தான் இது. எம்சியும் நானே, பர்ஃபார்மரும் நானே, அங்கே வந்து இப்போ டான்ஸரும் நானே, எல்லாமே நானே. ஸோ என் கூட வந்து பேசிக்காக வந்து இது வெஸ்ட்டில் ரொம்ப பாப்புலர். ஒரு டிராவிஸ் ஸ்காட் கான்சர்ட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கான்சர்ட்ஸ் வந்து ரொம்ப இதுதான் நாம. இங்கே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கான்சர்ட் வந்து நிறைய நடக்கும். ஸோ அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்காது. அதனால இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிக்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் முடிந்த அளவுக்கு எல்லோரும் ஸ்டாண்டிங் இதுதான். அப்புறம் வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் வெம்ப்லி, இப்போ லண்டன் வெம்ப்லியில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டாண்டிங், ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் சீட்டிங். ஏன்னா என் கான்செர்ட்டுக்கு வரவங்க பொதுவாகவே அது ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ அதனால் வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் ஃபேமிலி க்ரௌட், அதாவது படங்களில் நடிப்பதுனால சின்ன பசங்க அண்ட் கொஞ்சம் எல்டரான லேடிஸ் இவங்கெல்லாமும் கன்சிடர் பண்ணுங்க, அவங்களும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமான ஒரு இடமா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிந்தவரை அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறோம். அதாவது சைட்ஸில் சீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வைப் ஆகிறதுக்கான ஸ்டாண்டிங் இது. அதுக்கப்புறம் ஒரு கோல்டு சீட்டுன்னு ஒரு 30 ஃபீட் ஸ்பேஸ் விட்டு ஒரு கோல்டு சீட்டிங் ஏரியா வச்சுருக்கோம். அதுக்கு பின்னாடி ஜென்ரல் ஸ்டாண்டிங் ஜோன்ஸ் எல்லாம் அது பின்னாடி இருக்கு. ஸோ அங்கேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் ஒரு ரேம்ப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபீட்டு, அதாவது இப்போ அது ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கு. இங்கேருந்து அந்த எண்டு ரேம்ப் வரைக்கும் போயிட்டு வருது. பட் ஐ லைக் தட். எனக்கு வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் க்ரௌட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிறத ஒரு 2 மாதங்களாக அது போக மலேசியா என்னோட கான்செர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க. ஸோ அங்கே இருக்கிற இதை பார்த்தாங்க, அங்கே என்ன சேலஞ்சஸ், எங்கள் கான்செப்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு இந்த கான்செப்ட் இப்படி இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கோம். அண்ட் இதுக்கான முதல் ஜென்ரல் ரூல் என்னன்னா 3 மணி நேரம் ஃபுல்லாக டான்ஸு, பாட்டு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் நான்ஸ்டாப்பாக வைப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிந்தவரை கொஞ்சம் ஏரியான க்ளோத்ஸ் போட்டுவாங்க. ஜென்ரலாக கான்செர்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வர மாதிரி வர வைப்பில் என் கான்செர்ட்டுக்கு வராதிங்க, அது ரொம்ப ஸ்டஃபி ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆடிட்டு இருக்க போகிறீங்க, பாடிட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் வந்து முடிந்தவரை ஏரியான க்ளோத்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஃபுல்லாக ஸ்போர்ட்டிங் வைப்லேயே வந்துருங்க. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அத்லெட்டிக்ஸ் தான் அது. ஸோ நானும் ஃபுல் ரன்னிங்கில் இருப்பேன், நீங்களும் அதுக்கு மேலே வைப்பில் இருப்பீங்க. உங்கள் வைப்பில் தான் நான் ஃபங்க்ஷன் ஆவேன். அண்ட் இந்த கான்செர்ட் வந்து ஜென்ரலாக இப்படி ஒரு ட்ராக் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க அதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. மலேசியாவில் ட்ராக் லிஸ்ட்லாம் கிடையாது. பேண்டு, பேக் டு ஓல்ட் ஸ்கூல் டேஸ். ஒரு பேண்டு, டிஜே அண்ட் நான் அண்ட் வித் த ஃப்ளோ கான்செப்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் என்ன வைப் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னும் வைப் ஆவேன். அண்ட் திடீர்னு கட் பண்ணுவோம், ரிப்பீட் வருவோம். அண்ட் நோ +1s இன் பாப் தமிழ் கான்செர்ட்ஸ். +1 ட்ராக்ஸ் இருக்காது. எல்லாமே பீட் கூட லைவ் பேண்டு தான். ஸோ அதனால் பாட்டு எப்படி வேணால் மாறி வரும், இப்படி வரும். ஸோ நீங்களும் ரெடியாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற வைப் வச்சு தான் நான் கொடுப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஏரியான க்ளோத்ஸ் போட்டு நல்ல ப்ரீதபிள் க்ளோத்ஸோட காட்டன் ப்ரிஃபரபிளி போட்டு வந்துடுங்க. லெட்ஸ் ஹாவ் அ கிரேட் வைப். அண்ட் முடிந்தவரை இப்போ நேற்று பார்த்ததில் ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே ஒரு வாட்டர் பாட்டில். ஏன்னா மலேசியாவில் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணோம். நாட் இன் அ பேட். இது என்னன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஷோஸில். ஸோ முடிந்தவரை ஒவ்வொரு பிளாக்லேயுமே வாட்டர் கவுண்டர்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ், ஸோ நான் அங்கே கை வைக்க முடியாது. பட் அவங்கக்கிட்ட என்ன ரிக்வஸ்ட் வச்சுன்னா வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் எக்ஸார்பிட்டன்ட் ரேட்டில், ஏன்னா கான்செர்ட்டுன்னு வரப்போ அது லாஜிஸ்டிக்ஸ் செலவு அதெல்லாம் இருக்கும். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து முடிந்த அளவு தரமான விலையில், சரியான விலையில் அவங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபேன்ஸ் டு பி டீஹைட்ரேட்டட். வரவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கணுங்கிறது என்னோட இது. அந்த ரிக்வஸ்ட்டும், ஏன்னா அவங்க இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கான்செர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரிக்வஸ்ட் இவங்க ஏற்றிக்கிட்டு இந்த கான்செர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை செட் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நேற்று ஃபுல்லாக வந்து இப்போ
எல்லாம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் இதையும் காமிச்சாங்க. இங்கே பார்க் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்து வந்து நாங்கள் நேற்று அது நடந்தெல்லாம் பார்த்தோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே க்ரௌட் ஆகிடக்கூடாது. ஸோ வர உங்களுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறது 50% என் பர்ஃபார்மன்ஸ்னால் மீதி 50% உங்களோட கம்ஃபர்டபிலிட்டியில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கோம். முடிந்தவரை அது 100% அது பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு பேருமே வந்து த்ரூ அவுட் அதில் ரொம்ப இதாக இருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் இந்த கான்செப்ட் வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கேருந்து ஆரம்பித்தேன். ஒரு குட்டி குட்டி காலேஜ் ஸ்டேஜாக அப்படி தான் ஆரம்பித்தேன் என்னோடய பயணத்தை. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் அதான் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு. திரும்பவும் என்னோட கான்செப்ட் வந்து இவர் கான்செப்ட் எப்போ பண்ணுவீங்க, கான்செப்டே பண்ணது இல்லையா அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. பட் என்னை ஹிப்ஹாப் தமிழாவை முதல் ஆல்பம்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கவங்களுக்கு தெரியும், நாங்கள் கான்செப்ட்ஸ்லேருந்து தான் வந்தோம். அந்த டைமில் நாங்களே ஒரு ஷோ கிரியேட் பண்ணி, நாங்களே டிக்கெட் விற்று, நாங்களே மர்ச்சன்டைஸ் அடிச்சு, நாங்களே விற்று, அப்படி தான் ஹிப்ஹாப் தமிழா வளர்ந்துச்சு. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஹிப்ஹாப் தமிழா இன்னைக்கு இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸோட ஹிப்ஹாப் தமிழா வேறு. பட் அன்னைக்கு இருந்த 90s கிட்ஸ், நாங்கள் 90s கிட்ஸ், அதாவது நாங்களாம் சின்ன பசங்களாக இருந்தப்ப அப்போ வந்து மேடைகள்ல இருந்தால் ஹிப்ஹாப் தமிழா வளர்ந்துச்சு. ஸோ அந்த மேடைக்கு திரும்பி வரும்பொழுது இன்னைக்கு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ், என் படங்கள் மூலமாகவும் புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து முதல் முறையாக பார்க்க போகிறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் முன்னாடி ஹிப்ஹாப் தமிழா ஸ்டேஜில் இருந்தப்ப நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக்கான வைப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி வைப் தெரியும். ஏன்னா மலேசியா கான்செப்டில் தெளிவாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு செக்ஷன் பயங்கர ட்ரெஸ்டாக, பயங்கர மேக்கப்லாம் ஆச்சு, பக்காவாக ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி வர மாதிரி வந்திருந்தாங்க. இன்னொரு கேங் டேங்க் டாப்போட ஓகே இங்கே போகிறோம், ஆடுறோம், கொண்டாடுறோம், எப்படி வேர்த்து கொட்டோம் அப்படி வந்திருந்தாங்க. ஸோ அதை இங்கே முதலே சொல்லிடலாம். ஏன்னா இவங்கெல்லாம் கான்செப்ட் முடிஞ்சு வந்து கை கொடுக்குறப்போ ஃபுல்லாக அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஸோ நானே வந்து ஷாக் ஆகிட்டேன், இல்லைங்க நம்ம கான்செப்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இதை இங்கே ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிடலாம். ஒருவேளை ஜென்ரலாக ரெடியாகி பயங்கரமாக கிளம்பி அப்படிலாம் வராதிங்க, வைப்பாக வர இதில் வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்டுக்கான ப்ரீஃப். வாட்டர் பாட்டில்ஸ் அந்தந்த கவுண்டர்ஸ்லேயே இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் செட். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு 10 நாள் இருக்குது. ரிஹர்சல்ஸ் வந்து 4 ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப சென்னை போனோடனே ரிஹர்சல்ஸ் ஒரு வாரம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடிந்தவரை எங்களால் முடிந்த 100% எஃபர்ட்டுக்கு மேலேயும் போட ட்ரை பண்ணுவோம். திஸ் வில் ஹேவ் டான்ஸ், திஸ் வில் ஹேவ் சாங்ஸ். நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, நாங்கள் டான்ஸ் ஆடுவோம், அண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் வில் பி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் மச்சிங்கிற இந்த வேர்ல்டு டூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறோம். 10 நாடுகளுக்கு போகிறோம். ஸோ மொதல் 2 லண்டன் அண்ட் மலேசியா முடித்தோன்னே ஹோம் எடிஷன். ஸோ ஹோம் எடிஷனில் நம்ம ஊருக்கு ஏற்ற, லண்டன்லேயோ மலேசியாலோ நீங்கள் பார்க்க முடியாத விஷயங்கள், நம்ம ஊருக்கு ஏற்ற விஷயங்களை ஸ்பெஷலாக இதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் இந்த ஒரு முறை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இதை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். சென்னையிலும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி. இந்த ரிட்டர்ன் ஆஃப் டிராகன் மச்சி வேர்ல்டு டூர் வந்து ஒரு தடவை தான். இந்த ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து எப்போ திரும்ப ஸ்டேஜ் ஏறுவோங்கிறது தெரியல, இன்டெஃபினட். ஸோ இந்த வேர்ல்டு டூர் இந்த ஒரு முறை, இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸை டெய்லர் மேடாக பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த ஊரில் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ்லேருந்து வருவேன், பண்ணாரிமலேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் நின்று நைட்டு பஸ் ஏறி சேலம் பஸ் பிடிச்சி சேலத்தில் இறங்கி, சில டைம் ஈரோடு பஸ் தான் கிடைக்கும், ஈரோட்டில் இறங்கி சேலம் பஸ் மாதிரி சேலத்துலேருந்து சென்னை போய் இப்படி ஒரு ஜேர்னி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி அது வழியாக கிராஸ் ஆகி வரப்போ எனக்கு இதுதான் இந்த ஞாபகம் இருக்குது. அப்புறம் அந்த டைமில் அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருக்கும். நான் பண்ணாரிமன் காலேஜில் படித்தேன், சத்தியமங்கலத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகி வந்து இறங்கி இங்கே இருக்கிற காலேஜஸ் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த காலேஜஸ் வழியாக பாஸ் ஆகிட்டு வரப்போ எனக்கு அந்த ஞாபகங்கள் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு வந்து திரும்பவும் கோயம்புத்தூரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது சொந்த ஊரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறப்ப பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. அன்னைக்கு வந்து பயங்கர செக்யூரிட்டி மெஷர்ஸ் இப்படி அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா நம்ம ஊர் அதெல்லாம் நம்ம பசங்க நம்ம வைபாக வரோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் உங்களுக்கு பயங்கர சேஃபாக இருக்கும். நீங்கள் பயங்கர சேஃபாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அண்ட் என்னுடைய முழு கவனமும் அதில் தான் இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான சேஃபான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அண்டு ஒரு ப்ராப்பர் டைட் செக்யூர்டு ஸ்பேஸில் தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து பயங்கர ஹாப்பியாக வாங்க, வைப் ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி வந்துடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்டை பற்றி நான் ப்ரீஃப் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த கான்செப்ட் முடிஞ்சோடனே ஹிப்ஹாப் தமிழா கான்செப்ட் உங்களுக்கு பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இவ்வளோலாம் நம்ம பேசவே
வேண்டாம். ஏன்னா மலேசியாவில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறம் இதை தெளிவாக நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆனாங்க. நாங்கள் ஷோவை ஸ்டாப் பண்ணி சில பேரை ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து இப்போ அதுக்காக தான் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ வாங்க, நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க, தெரிக்க விடுறோம், ஃபுல் வைப்பில் இருக்கேன். ஸோ தேங்க்யூ. 20,000 டிக்கெட்ஸ் இது பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து இதில் என்ன இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னா, இன்னும் பிரான்ஸ் ஜோனோட டிக்கெட்ஸ் வந்து இப்போ தான் இனிதான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் டிக்கெட்ஸ் அடுத்தடுத்து ஃபேன் பிட்ஸ் வந்து திறந்தோன்னே விற்குது. அண்ட் நான் ஆர்கனைசர்ஸ் கேட்டுக்கிட்டது என்னென்னா, ஃபேன் பிட்ஸுக்கு எனக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான். ஆரம்ப பயணத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபேன் பிட்ஸ் முடிஞ்ச உடனே தான் நாங்கள் வந்து பிரான்ஸ் செக்ஷன் திறக்கிறோம். ஸோ 15K ப்ளஸ் ஒரு 5K கடைசியில். ஸோ மொத்தமாக 20,000. அண்டு பயங்கர ஓவர் க்ரௌடிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிந்த அளவுக்கு இப்போ டிக்கெட்டிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இன்சைடரில் தான் டிக்கெட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே முடிந்தவரை ப்ராப்பரான சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவங்களும் பயங்கரமாக இன்ஷூர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபிசிக்கல் டிக்கெட்ஸே இல்லை. ஏன்னா வந்து இந்த டூப்ளிகேஷன் இந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது. வர எல்லாரும் செம்ம ஹாப்பியாக வந்துட்டு செம்ம ஹாப்பியாக போகணுங்கிறதுல ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன். அதோட இவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ இதுதான் டோட்டல் செட்டப். ஸோ 20,000 இஸ் த க்ரௌட். அண்ட் எல்லாமே ஈச் ஜோன்ஸ் வழிகள் எல்லாமே தெளிவாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மார்க்கர்ஸ் இருக்கும். ஸோ பிரான்ஸ் தனியாக, கோல்டு தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சில்வர், கோல்டு, அப்புறம் ஃபேன் பிட்ஸ் எல்லாத்துக்குமே மார்க்கர் இருக்கும். ஏ சைட், பி சைட், அண்ட் எவ்ரி திங் இஸ் பேரிகேடட் எல்லாமே இருக்கும். ஸோ வந்துட்டு ஹோப் யூ ஹாவ் அ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தான் வந்து நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி, ஆமாம் அதான் அதுவும் இருக்குது. என்னென்னா 30,000 பேர் இருக்கலாம் ஒடிசியாவில், 30,000 பேர் நிரப்பலாம். பட் 30,000 நிற்பாங்கள்ல ஒரு ஃபேன். அந்த 30,000 இருக்கிற ஃபேனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஓவர் க்ரௌடிங் லீடம். ஸோ 20,000 கர்டன் ஆஃப் பண்ணுறோம், பேரிகேட் பண்ணுறோம். அது வந்து இப்போ இட் இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட், எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனாலும் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸிட்டை வந்து கம்ப்ளீட்டாக பேரிகேட் பண்ணி கரெக்டாக க்ரௌடை ஸ்பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெஷர்ஸ் எடுத்திருக்கோம். நாங்கள் ஆர்கனைசர்ஸ் எவ்வளோ செக்யூராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸை. என்னோட ஃபேன்ஸ் நீங்கள் வருவீங்க, நீங்களும் அந்த விஷயத்தை நீங்களும் உங்களோட சைடில் எப்படி அதை பார்த்துக்கணுமோ அதை நீங்களும் பார்த்துக்கங்க. ஏன்னா வந்து இது இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட். ஆர்கனைசர்ஸ் சரி, நானும் சரி, என் ஃபேன்ஸும் சரி, எல்லாரும் சேர்த்து தான் இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ராப்பராக தான், இந்த டிக்கெட் டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு ப்ராப்பர் ஆன்லைன் டிக்கெட்ஸ் போயிட்டுருக்கோம். அண்டு இது மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். நேற்று இன்ஃபேக்ட் ரோடில் கரெக்டாக அந்த கான்சர்ட் வர 4:30 மணிக்கு தான் எல்லாம் கிளம்பி வருவாங்க இல்லையா, அந்த டைமில் வந்தும் பார்த்துட்டோம் எப்படி இருக்குது வீக் டேயில் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் தான் சொல்கிறேன், அந்த கொடிசியாவில் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த நம்ம பீலமேடு இது வரப்போ அங்கே ஒரு சின்ன பாட்டில் நெக் இருக்குது. அப்புறம் ரீரூட் பண்ணி விடுறாங்க. இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டோம். சண்டே இருக்காது, கோயம்புத்தூர் ஃப்ரீயாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு வீக் டேயில் வந்து எவ்வளோ டைம் ஆகுது, ஜென்ரல் டைமிங்கை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆகுது இந்த ரீரூட் பண்ணுறதுனாலன்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆச்சு நேற்று எங்களுக்கு ரீச் ஆக. ஸோ இந்த அளவுக்கு அவங்க, அதாவது இவங்கள நான் ரொம்ப நம்புகிறேன். பட் இருந்தாலும் நான் வந்து என் ஃபேன்ஸுக்கு நான் தானே பொறுப்புங்கிறனால நானும் ஃபுல்லாக அந்த வழியில் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அவங்களும் பர்ஃபெக்டாக ஸ்டாட்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்த ரூட்டில் வந்தால் இவ்வளோ ஆகுது, இங்கேருந்து ஏ டிக்கெட்ஸ், இது பி டிக்கெட்ஸ்னு. நானும் ஐம் ஆல்சோ வெரி வெரி பாசிட்டிவ் அபவுட் த வே தே ஆர் ஆர்கனைசிங் திஸ் கான்சர்ட். அதுவும் 2 பேருமே கிட்டத்தட்ட 20 வருஷமாக. இப்போ அண்ணா வந்து கோயம்புத்தூர்னு சொன்னால் ராஜ் மெலடிஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அண்ணா வந்து 15 இயர்ஸாக இருக்காரு. அண்டு இப்போ டார்க் வந்து எனக்கே இவங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியும். ஈவெண்ட் இந்த என்ன சொல்கிறது, டோட்டல் லாஜிஸ்டிக்ஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஆர் கம்மிங் அவுட் அஸ் எ லேபிள். as a ப்ரொடியூசராக இதான் ஃபஸ்ட் டைம் வராங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கான்சர்ட்ஸ் யூ சீன் இன் சென்னை, பல கான்சர்ட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து டார்க் தான். நானே அவங்களை இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஈவெண்ட்ஸில் அவங்கள சந்திச்சிருக்கேன், பல ஈவெண்ட்ஸ். ஸோ முடிந்தவரை இப்போ பயங்கர சேஃபான ஒரு என்ன சொல்கிறது, வெரி சாலிட் ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து இறங்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்துருக்கோம் நான்.
ஸோ எங்களால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லாம் செக் பண்ணிட்டோம். அவங்களும் நேற்று கிட்டத்தட்ட பார்க்கிங்லாம் வாக் பண்ணி காமிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய பார்க்கிங், இங்கே வண்டி ஏ பார்க்கிங், இது ஃபில் ஆயிடுச்சுன்னா பி பார்க்கிங். ஆமாம், 2 வீலர் தனி 4 வீலர், அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நானும் பர்சனலாக பார்த்துட்டேன். ஓகே, இது 2 வீலர், இது 4 வீலர், இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. இங்கேருந்து வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் நடக்கணும். அது எதுக்குன்னா அந்த ரோட்டில் க்ரௌட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. போய் ஒரு ஓப்பன் ஏரியாக்குள்ளே திரும்பி அங்கே ஃபுல்லாக கூட்டம் ஆகிட்டு அப்புறம் அவங்க ஏ கேட் பி கேட் வழியாக உள்ளே போய்க்கலாம் அவங்க ஜோனுக்கு. அந்த அளவுக்கு பார்த்தாச்சு. முடிந்த அளவுக்கு அவங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக இதை இருந்து ஃபுல் ரெக்கி பார்த்து லொக்கேஷனை ஃபுல்லாக ஸ்கவுட் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புகிறோம். பார்ப்போம். வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து நான் கான்சர்ட் வரப்போ இங்கே இந்த கொஸ்டினுக்கு வந்து இது பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா நம்ம கான்சர்ட் வந்துட்டு ஏதோ பேசிட்டு. ஸோ அதான் வாழ்த்துக்கள். கண்டிப்பான எனக்கு வாழ்த்துக்கள். நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் ஏன்னா இது இவங்க செலவு பண்ணி நிறைய அவங்களும் பயங்கர கனவுகளோடு இருக்காங்க. ஸோ நம்ம இவங்களுக்கான விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், பெட்டராக இருக்கும். நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ நம்ம வரப்போ நம்ம ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் ஆதி என்ன வந்து இப்போது வைப் பண்ணுறதை தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆளாக இருந்தீங்க. ரீசெண்டாக நீங்கள் பண்ண படம் பிடி சார் படத்தில் பேசின விஷயம் இப்போ கரண்ட் ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு, கிருஷ்ணகிரி மேட்ருக்கு. அவர் ஸோ நாங்களாம் 90s கிட்ஸ். எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஹானர் கில்லிங் பற்றி பேசினா வாடிப்புள்ள வாடி ஆகட்டும், அப்புறம் இறைவா, அந்த மாதிரி பாட்டெலாம் பார்த்து வந்தவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூவை பேசின ஒரு படமும் போயிருக்கு, அது ஒரு இஷ்யூவும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் மாதிரி விஷயங்களப்போ அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆந்தம் மாதிரி ஏதாச்சும் ஒரு பேசி, ஏன்னா புத்தி சொன்னால் பூமர் ஆக்கிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் போகணும். ஸோ வாடிப்புள்ள வாடி இறைவா மாதிரி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆல்பம் எதிர்பார்க்கலாமா, இல்லை கான்செப்ட் மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏதாச்சும் முயற்சி எடுப்பீங்களா? இது பயங்கர வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். மலேசியாவில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தா, மலேசியாவில் என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம ஊரில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, அவங்க டிக்டாக். ஸோ அதோட வைப்பு ஃபுல்லாக டிக்டாக்ல இருக்கிறனால நமக்கு வந்து இது ரீல்ஸில் இப்போ ஓரளவுக்கு வந்து ரீச், ஆனால் எல்லா இடத்துலையும் நமக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே இருக்கும் கான்செப்டில், வித்தியாசமான பல விஷயங்கள் இருக்கும். அண்ட் இந்த கான்செப்ட் வந்து பிளான்டு கிடையாது. ஒரு 3 மணி நேரம் வந்து டைம் ஸ்லாட்ஸ், இதில் இந்த ட்ராக்ஸ் இருக்குன்னு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 46-47 ட்ராக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட அதில் ஒரு 50%-60% ட்ராக்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ பேண்ட் வில் ஆல்வேஸ் பி ரெடி. கான்செப்ட் என்ன இதில் இருக்கோ அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப எமோஷ்னலாக நிறைய நினைவுகள் இங்கே பதிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ அதனால் அந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது பிளான் பண்ணி போகிற கான்செர்ட் அப்படி இருக்காது. பாப் தமிழா கான்செர்ட் உங்களுக்கு 3 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நான் இருப்பேன். ஸோ ஸ்டேஜ்லேயே இருக்கும் பொழுது எனக்கு அங்கேருந்து என்ன எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜி நான் திரும்ப கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் அங்கே இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ இறைவா பாட்டு வந்து லண்டனில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் மலேசியாவில் நடுவில் ஒருத்தர் பிரேக் டவுன் ஆகி எனக்கு அது பாட்டு வேணும்னு ஒரு ஃபேன் கேட்டார், எனக்கு இறைவா நீங்கள் பாடணும் அப்படின்னு. ஸோ நிறைய கஷ்டம் அவருக்கு, அவர் ஃபீல் ஆச்சு. அவர் எழுதிட்டு கேட்டார். ஸோ ஓகே, அவருக்காகனா திடீர்னு எல்லாரும் எனக்குன்னாங்க. ஸோ திடீர்னு எல்லாம் டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டாங்க. சரி, அப்போ ஆன் ஸ்பாட்டில் எங்கள் ஷோ டைரக்டர் வந்து டக்குன்னு ஹவுஸ் லைட்ஸ் ஆஃப் பண்ணி அந்த இதை மாற்றினோன்னே எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு. அந்த எனர்ஜியில் நிறைய பேர் அதை விஷயத்துக்கு இறைவா, அதாவது வெறும் வந்து பாடி கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ஏதோ நம்ம பாடல்கள் மூலமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அதில் எமோஷ்னலான தாக்கமும் இருக்குது போல அப்படிங்கிறது, அந்த எனர்ஜி அங்கே கிடைச்ச உடனே இறைவா போகட்டும் போகலாம் ஆன் ஸ்பீடில் அதை அப்படியே ட்ராக் லிஸ்ட்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு கான்செப்ட், ஒரு டைவர்ஷன் எடுத்து திரும்ப வந்து மறுபடியும் டான்ஸ் பாட்டுன்னு மாறிச்சு. ஸோ இது பிளான்டாக பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் இதுன்னு உங்களுக்கு ப்ராப்பராக வந்து 3 hours பேக் டு பேக் போயிட்டே இருக்கும். பட் இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பர்சனலாக நான் வந்து திரைப்படங்கள் மூலமாக நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் திரையரங்குகளில் பார்க்குறீங்க. அது நேராக அந்த டச் அண்ட் ஃபீல் அதில் இல்லை. நான் கான்செப்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே என்ன, இவ்வளோ தூரத்துக்கு என் மேலே அன்பு பொழிஞ்சவங்க கிட்ட நான் என்னோட அன்பை திருப்பி செலுத்துறதுக்கு ஒரு விதமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அது பர்சனலாக தான் இருக்கும். அண்டு கோயம்புத்தூரில் நிறைய நினைவுகள் புதஞ்சிருக்கிறதுனால இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கும் அது வரும்னு நான் நினைக்கிறேன். அது அங்கே மேலே இருக்கப்போ தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அந்த கான்செர்ட்டுங்க. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். ஏன்னா அவங்க இது வரைக்கும் ஒரு 15 வருஷமாக கான்செப்ட் பண்ணிருக்காங்க, 30 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் தான். அண்ட் இவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் சென்னையில் இறக்கி வச்சுருக்காங்க. அது பல விஷயங்கள் இங்கே கொண்டு வராங்க. ஈவன் க்ரௌடுக்கு ஒரு லைட்டிங்
ஃபீல் போயிடக்கூடாது. பின்னாடி அந்த பிரான்ஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 அடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கும்பொழுது கூட அவங்களுக்கு அந்த ஸ்டேஜோட வைப் இருந்துடணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ரேம்ப் வச்சு அங்கே ஒரு ஸ்டேஜ் பண்ணி அதுக்கு க்ரௌடுக்கு ஒரு லேசர் லைட் வச்சு, ஸோ அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு அதான் இவ்வளோ பெரிய 200 அடிக்கெலாம் ரேம்ப் போடுறது பெருசாக கான்செப்டில் நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்று இருக்கும், அது கடைசி ஆள் வரைக்கும் அந்த ரிப்பீட்டர்ஸ் வச்சு ப்ராப்பராக இருக்கும். அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல, அந்த மாதிரி வந்து கலந்துக்க முடியறதில்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ நம்ம கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் காஸ்டிங் எப்படி வி ஸ்டார்ட் வித் 1000 தாங்க. ஸோ ஏர்லி பர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் டிக்கெட் சேலே 2500 rupees தான் வச்சோம். ஸோ நான் அதையும் கன்சிடர் பண்ணி தான் வச்சோம். இந்த எலிவேட்டட் ஸ்டேஜ் அண்ட் திங்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து அது எம்ஐபி அண்ட் விஐபிஸ் விச் யாராலும் அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். மற்றபடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 999 ஸ்டார்ட் பண்ணி 2500 தான் நம்ம மேக்ஸிமம் எர்லி பர்ட் வச்சோம். அப்புறம் ஃபேஸ் பை ஃபேஸ் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இப்போயே நம்ம ஃபேஸ் பை ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேஸ் 3லேயுமே நம்மளோட ஹையஸ்ட் டிக்கெட் சேலஸ் 4000 rupees. ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணி தான் நம்ம வச்சோம். அதாவது என்னோட கான்செப்ட் இது ஆரம்பிக்கும் பொழுது, கான்செப்ட் என்பது மிகப்பெரிய பொருட்செலவு அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ அதில் பொருள் போடுற எல்லாருக்குமே அதற்கான லாபம் இருக்கும் வரைக்கும் தான் அந்த கான்செப்ட்டுங்கிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் வைக்கணும் அப்படி எல்லாமே அவங்க வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து அதில் அவங்களுக்கான ஒரு கால்குலேஷன் இருந்தாலும், நான் வச்ச மொதல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, என்னுடைய ரசிகர்கள் பெரும்பாலும் நிறைய அதாவது என்னை மாதிரியே கனவுகளோடு இருக்கிற நிறைய இளைஞர்கள் எனக்கு ரசிகர்களாக இருக்கிறனால அவங்களும் அந்த கான்செர்ட்டுக்கு வரணுங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏர்லி பேர்ட் டிக்கெட்ஸ் திறந்தப்ப வெறும் 999 தான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஹலோ மேம், வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரிக்வஸ்டே இந்த தான், என்னோட எல்லா ரசிகர்களுக்கும் வரதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ஏர்லி பேர்ட் டிக்கெட்ஸ்லாம் விற்றக்கப்புறம் அவங்களோட இது நான் கன்சிடர் பண்ணேன். என்ன அவங்க கன்சிடர் பண்ணாங்க, இது மாதிரி ஓகே உங்கள் ரசிகர்களுக்காக ஒரு ஏர்லி பேர்ட் டிக்கெட் ஸ்லாட் ஓப்பன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட சென்னையிலாம் 6000 பேர் அதில் திறந்தோடனே வாங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இதிலிருந்து சரியான முறையில் லாபம் ஈட்டும் பொழுது தான் அவங்க தொடர்ந்து இந்த கான்செர்ட் எக்ஸ்பீரியன்ஸை நல்ல வகையில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து டுவர்ட்ஸ் த கான்செர்ட் நானும் இது பண்ணிட்டேன். அண்ட் பின்னாடி இருக்கிற பிரான்ச்சில் ஒருவேளை 699 ஆரம்பிச்சிருக்காங்க ஏர்லி பேர்ட் பிரான்ஸ். ஸோ அந்த பொதுவான ஒரு ஜென்ரல் கான்செப்ட் டிக்கெட் கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதை விட முடிந்தவரை ரொம்ப லோவான இதுல இருந்து தான் இனிஷியல் ஏர்லி பேர்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறோம். அண்ட் பிரான்ஸ் பார்த்து நிறைய பசங்க வந்து இப்போ காலேஜ் பசங்க பாக்கெட் மணியில் வச்சு வாங்கிட்டு வருவாங்கனாலும் அவங்க கிட்டேயும் பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்கோம், ரேம்ப் அங்கேயும் இருக்கு. ஸோ நான் வந்தேன்னா ஃபேன் பிட் பின்னாடி இருக்கிற ஜென்ரல் ஃபேன் பிட்டுக்கும் பின்னாடி ஒரு பிரான்ச் கேட்டகரி இருப்பாங்களே, அந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் பக்கத்தில் இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கேயும் ஒரு ரேப் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு 100 மீட்டர் டேஷ் அப்பப்போ ஓடிட்டு வரணும், அது மட்டும் எனர்ஜி தாங்கணும். அதுக்கு ஆல்ரெடி இப்போ ரன்னிங்கு இதுன்னு கொஞ்சம் கார்டியோலாம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். லண்டன் மலேசியாவில் அந்த பிரச்சனை இல்லை, ரேம்ப் ஒரு 20-25 ஃபீட் தான். இது எப்பவுமே எல்லாரும் ரேம்ப் ஜென்ரலாக அப்படி இருக்கும். இது ஒரு 100 அடிக்கு ரேம்ப் 200 அடிக்கு ரேம்ப் போடுறதுனால வந்து கொஞ்சம் அது கிட்டத்தட்ட 100 மீட்டர்ஸ் ஓடணும் அது அங்கேருந்து. ஸோ அப்பப்போ இந்த அத்லெட்டிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஒரு உசைன் போல்ட்டாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் கான்செப்டில். ஸோ அந்த விஷயமும் இருக்குது. பின்னாடி டிக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் என்னை கொஞ்ச நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் ஒரு ரேம்ப் போட்டு வச்சுருக்கோம். பாடிட்டே போக வேண்டியதானே, பாடிட்டே போயிட்டு பாடிட்டே வந்து அப்படியே அது ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும்னு. பொதுவாகவே ரேப் பண்ணுறப்ப நான் ஒரு ஃப்ளோவில் தான் இருப்பேன். ஸோ அது அந்த ஒரு டைம் எடுத்துக்கலாங்கிறது அதுவும் கேட்டுட்டேன். ஒரு இங்கேருந்து அங்கே போயிட்டு வர ஒரு 5 நிமிஷம் ஆயிரும் போல், பஸ்ஸு கிஸ்ஸு விடுவீங்களான்னு கேட்டேன் ரேம்பில். ஸோ இப்போதைக்கு சைக்கிள் கேட்டிருக்கேன், சைக்கிளாவது கொடுத்துருங்க, நான் சைக்கிளில் போயிட்டு வந்துடுவேன் அந்த இடத்துக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டாவது அவங்களுக்கு அங்கே நின்று பாடணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு காலேஜ்லேயும் தனியாக அவங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்து அந்த காலேஜில் இருக்கவங்க டிக்கெட்டை கம்மியாக வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கோட் கொடுத்துருக்கோம். பிஎஸ்சிக்கெல்லாம் வந்து ஒரு எல்லா காலேஜுக்கும் பிஎஸ்சி கேசிடிக்கெலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப், அதாவது ஒரு ஸ்லாஷ் ஏர்லி பேர்ட் ப்ரைஸஸ் இருக்கும். அதெல்லாம் அவங்க அந்த காலேஜில் படித்தாங்கன்னா அந்த கூப்பன் கோட் அவங்களோட ஐடிஸ் வச்சு கூப்பன் கோட் போட்டு அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அதையும் மனசில் வச்சுருக்கோம். மேமோட காலேஜையும் கொடுத்துருக்காராம் அண்ணன். ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லேயும் கொடுத்துட்டோம். கோயம்புத்தூரில் பெரும்பாலான காலேஜுக்கு அந்த இது ஆஃபர் இதுக்காக தனியாக ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு
தோணியிருக்கோ அதை எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஜென்ரலாக டக்குன்னு எடுத்து டக்குன்னுலாம் முடியல. இது பல மாதங்களாக இந்த வேர்ல்டு டூர் போயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக டோட்டலாக இது கிட்டத்தட்ட இந்த 10 கண்ட்ரிஸ் போகிறப்ப எல்லா இதுக்குமே இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். அதில் இது பார்த்தீங்கன்னா ஹோம் எடிஷன் ஒன்று இருக்கும். ஹோம் எடிஷன் கொஞ்சம் இன்னும் அது ஏன்னா நம்ம சொந்த ஊரில் பண்ணுறப்ப சொந்த இதில் இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ லண்டனோ மலேசியாவோ அந்த டெரைன் நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் தெரியும், காலேஜ் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ காலேஜ் பசங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோடு அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தோணுச்சுன்னா நீங்களும் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதையும் நாங்கள் ஃபிட்டின் பண்ண பார்க்குறோம். எங்களுடைய ஒரே நோக்கம் வரவங்க ஃபுல்லாக ஜாலியாக அந்த ஒரு சாயந்தரம் வந்தாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் அவங்க அந்த இதில் இருக்கணும், அந்த எனர்ஜியில் இருக்கணுங்கிறது எங்களோட ஆசைங்கிறனால முடிந்தவரை எங்கள் ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸை தாண்டி கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும். அண்ணா 2018 இயராக்கு முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸ்னு ஒன்று ஹிட் லிஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸே வர்றதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட ஆல்பம் சாங்ஸ் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? 2018 முன்னாடி வரைக்கும் ஆல்பம் சாங்ஸை நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2018க்கு அப்புறம் இந்த கொரோனா எராலையும் சரி, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ், யூடியூப் இது மாதிரி ரெவென்யூ சிஸ்டம்ஸ்லாம் மாற நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கணும்னு அண்டர் கிரவுண்ட் ட்ரைப் ஆரம்பித்தோம். அதுலேருந்து நிறைய பேர் மெயின் ஸ்ட்ரீமில் பாடியிருக்காங்க. தொடர்ந்து திங்க் இண்டியிலலாம் நிறைய ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து நான் ரிலீஸ் பண்ணி அவங்க கூட க்ளோஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு என்னென்னா, எனக்கு அடுத்து நானே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு ஜான்ரா. எல்லாரும் என்ன ஹிப்ஹாப் பண்ணன்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வரப்போ ஹிப்ஹாப் பண்ண வந்துட்டாருங்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா அடுத்த தலைமுறைக்கும் அது ஆக்சசிபிளாக இருக்கணும். நாங்களும் அந்த ஸ்பேஸையும் எடுத்துக்கூடாது. படங்கள் பண்ணுறோம், மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறோம், ஆக்ட் பண்ணுறப்ப ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸில் போகிறப்ப அங்கே அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மொத்த சமுதாயமாக ஒரு என்விரான்மெண்ட்டாக நம்ம செழித்து வளர முடியும்னா நம்ம மட்டும் பண்ண முடியாது. ஸோ முடிந்தவரை அதை குறைச்சி மற்ற இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுல எங்கள் ஃபோக்கஸை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை குறைத்ததுக்கான காரணம். இப்போ என்னோட உலகப்போர் படத்தில் 8 பாடல்கள் எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங் மாதிரி தான் விட்டுட்டு இருக்கோம். இப்போ நேற்று உனக்காகன்னு ஒரு வீடியோ விட்டோம், அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவாக தான் விட்டுட்டு இருக்கோம். ஸோ படங்களில் வர பாடல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓஎஸ்டியாக இருக்கும். பட் அதுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோ ஸ்டைலில் எடுத்து விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இண்டிபெண்டன்ட் ட்ராக்ஸ் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க. அதுக்கு ஒரே ரீசன் தான், எனக்கு அடுத்து வர தலைமுறைக்கு நான் படியாக இருக்கணுமே தவிர அவங்க இடத்தையும் எடுத்துகிட்டு நான் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் உங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக தெரியும், நிறையா நான் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப வருஷமாக நீங்கள் கூட ட்ராவல் ஆகிருக்கீங்க. என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ எனக்கு அடுத்து வர பசங்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இங்கே நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே பயங்கரமாக செழித்தோங்கும். ஸோ அதுக்கான முயற்சி தான் நம்ம இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் பாழமாக மட்டும் இருப்போம், அந்த இடத்த அடைச்சிக்க வேணாங்கிறது எங்களுடைய இப்போ இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போயிடுச்சு, ஒரு நாள் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தில் 3 பாட்டு விட்டோம், 3மே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போவும் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆகிடுச்சு. இருந்தாலும் அது இன்னும் ட்ரெண்டிங் 15 அந்த மாதிரி எல்லா பாட்டுமே ட்ரெண்ட் ஆகி. நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டேன், எல்லா பாட்டும் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கேன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய ஸ்கேல் படம் வேறு. ஸோ எல்லா நம்பிக்கையோட டோட்டலாக இன்னோவேஷன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாநில மாதிரி ஏதாவது ஏன்னா பொதுவாகவே இறைவா பாட்டிலேருந்து அதை போட்டுட்ருப்பேன். 2012 அந்த மாதிரி விஷயங்கள் பேசியிருக்கோம். அது ஒருத்தர் கையில் இல்லைண்ணே, சமுதாயமாக நம்ம எல்லார் கையிலும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தர் கூட பழகிறதும் சரி, நம்ம சமுதாயத்தில் அதை என்ன அளவுக்கு ப்ரிவலண்ட்டாக இருக்கோ அது நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அது காரணம். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சியாக தான் இதை நம்ம மாற்ற முடியும். பட் தொடர்ந்து அதுக்கான கலை மூலமாக அதுக்கான விழிப்புணர்வுகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்போம், இனி பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த கான்செப்ட் கொண்டு போகிறதுக்கு ஆசை தான் தமிழ்நாடு பூரா. ஆனால் நிறைய வேலைகள், அதுவும் தயாரிப்பு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பட் இதை பண்ணி ஆகணுங்கிறனால இவ்வளோ பெரிய பிரேக். ஸோ ஒரு படம் முடிச்சு இதுக்காக இது போன வருஷம் போட்ட ஸ்கெட்ச், அடுத்த வருஷம் கான்செப்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு ஒரு படம் பண்ணி முடிக்கணும். பிடி சார் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ நான் கான்செப்ட் இறங்கிட்டேன். பட் ஆல்ரெடி போன வருஷமே பண்ணி ஒரு படம் முடிச்சு கரெக்டாக கொண்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பரில். ஸோ அதுக்கான ஒரு 6 மாதம் பிரேக் எடுத்திருக்கோம் வெறும் கான்செப்ட்ஸ்க்காக. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் போயிட்டு திரும்ப படம் நடிக்க போகணும். ஸோ அந்த ஒரு இதனால ஆல்ரெடி ஸ்லாட் பண்ணி வச்சுட்டோம்.
பட் எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளெல்லாம் ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ரீசெண்டாக இன்னொரு அது பிளான்ல இல்லாத ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர்ல்டு டூர் இந்த 6 மாதத்தில் முடிஞ்சிடும். இது டிசம்பரோட ஒரு மேக்ஸிமம் ஜனவரியோட இதை முடிச்சுட்டு திரும்பவும் படத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதுக்கான நேரம் இதை ஒதுக்கி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த விஷயங்கள் கட் ஆகுது. அண்ட் அதனால தான் கோயம்புத்தூர் சென்னை எடுத்துக்கிட்டோம். இதை சுற்றி இருக்கிற திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி அவங்களாம் இங்கே வந்துப்பாங்க. சென்னை பக்கத்தில் வேலூர் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சென்னை வந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் 2 கான்செப்ட். மித்த கண்ட்ரிலாம் ஒவ்வொரு கான்செப்ட் தான். தமிழ்நாட்டிலையும் மலேசியாவில் மட்டும்தான் 2 கான்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற இப்போ ஆட்கள் மலேசியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு எட்ஜில் பினாங்கில் ஒன்று பண்ணுவோன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் ஆல்ரெடி கேஎல்ல பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர் இங்கே 2 கான்செப்ட், நம்ம ஊருங்களான 2 கான்செப்ட். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் போய் ரசிகர்கள் எல்லாரையும் பார்த்துடணுங்கிறது, இந்த கான்செப்ட் மூலமாக பார்த்துடணுங்கிறது என்னோட ஆசைங்கிறதுனால நேரத்தையும் கருத்தில் கொண்டு இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊருக்கும் போகணுங்கிறது என்னோட ஆசை தான். அதை கூடிய விரைவில் அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் கூட ஒரு டூர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ண ட்ரை பண்ணுவோம். பெருமையாக இருந்துச்சுண்ணே. வேர்ல்டு கப் வாங்க தேங்க்ஸ்லாம் சொன்னாரா, ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. பட் உடச்சிட்டேன் உண்மையை. இல்லை நான் ரோஹித் சர்மா இல்லை, நான் ஆக்சுவலாக அப்படியே இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அப்படியே இருக்கு எனக்கு. ஏன்னா எங்கள் பசங்களாம் வந்து சும்மா அவரே ஒன்று கலாய்ச்சிருக்காரு, நீ அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. வேற ஓகே இல்லை, அதெல்லாம் போதுமான அளவு எல்லாத்துக்குமான பதில்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த லைவ் கான்செப்ட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்றீங்க, வீடியோ ஷூட் பண்றீங்க. பட் அது வெளியில எதுவும் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி தெரியும், அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் வராது. நெட்டில் பசங்க எடுத்து போடுறாங்களே, வரவங்க ரீல் போடுறாங்க, அது மூலமாக அது வெளில பரவிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து இதை டெலிகாஸ்ட்டாக ப்ராப்பராக டெலிகாஸ்ட் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ஃபீல் உங்களால் வீடியோவில் கொடுக்க முடியாது. மேபி இந்த வேர்ல்டு டூர் முடிச்சு வேணா யோசிக்கலாம் அதை பற்றி. பட் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை தான். நன்றி உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றி.